உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசி நேயர்கள் சார், மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி பலன்னா, இப்போ எங்கள் அப்பா இருக்கார், ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாத்தியாராக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட 10th கிளாஸ் வாத்தியார். நான் வந்து கஷ்டப்பட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த ஸ்கூல்லேயே இருந்து 10ஆம் கிளாஸ் அவர் கிளாஸ்க்கே வந்துட்டேன். இப்போ இந்த அப்பா என்ன பண்ணுவார்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறத விட என்ன, அவங்களுக்கெல்லாம் 2 அடினா எனக்கு 4 அடி விடும். ஏன் தெரியுமா? தாம் பையங்கிறதுனால இவர் அடிக்காமல் போயிட்டாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் அவங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக நமக்கு அடி விடும். அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் சனியினுடைய பிள்ளைகள்னு பெருமையான வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் அதிக பாதிப்பே. ஸோ அந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டில் ராகு வருகிறார். 2ங்கிறது தனஸ்தானம். ராகு வந்தால் என்னாங்கன்னா பெரும்பணம் வந்து சேரும். அது எப்படி குருஜி பெரும்பணம் வரும்? உங்களுக்கு வருங்க. அது எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு வரும். சார் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணேன் சார், அது இவ்வளோ பெரிய விஷயமாகும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை சார். யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு சாதாரண ஒரு சாங் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், ஒரு சாதாரண ஒரு டியூன் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், சின்ன ஒரு ஏதோ ஒரு பாட்டு சும்மா பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டாகிடும், ரெவென்யூ நிறையா வரும். அந்த மாதிரிலாம் உங்களுடைய கலையால், திறமையால், ஸ்கில்ஸால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவல் போயிடுவீங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எது நம்ம ஒரு ஜாலியாக பண்ண விஷயங்களே பயங்கர ஹிட் ஆகிடும். இந்த கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது. அந்த மாதிரி ஸோ 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய திறமைகளால் உங்களுக்கு பணம் வாங்கி தருவார். மற்றும் ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு பணம் வரும். முக்கியமாக மேசராசிக்காரர்களைப் போலவே 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு 6ஆம் வீட்டில் மறைகிறார். அப்போ விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. விபரீத ராஜயோகம் உண்டானா என்ன ஆகும் அப்படின்னா, சார் நான் ஒரு கடையில் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், எனக்கு அந்த வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கே ஆசை வந்தது, நான் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு கடை ஆரம்பித்தேன் சார், கஸ்டமர்ஸை தாங்க முடியல சார், பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண, பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம் சார் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே பிஸி. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட மீட்டிங் பண்ணணும், அந்த மாதிரி அவ்வளோ பிஸி. ஸோ அந்த நல்ல நேரம் வந்துடுது அப்படின்னா, சார் யோகி பாபு ஒரு பழமொழி சொல்லுவார், நல்ல நேரம் வந்ததுன்னா ஒட்டகத்து மேலே, கெட்ட நேரம் வந்ததுன்னா ஒட்டகத்து மேலே ஏறி நின்னாலும் நாய் வந்து கடிக்கும், நல்ல நேரம் வந்தால் நாய் மேலே கூட ஏறி நின்றுக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களுக்கு இவ்வளோ நாள் பிடிச்சிருந்த 7.5 சனி உங்களை விட்டுட்டு மீனத்துக்கு போயிட்டார். அப்பா சாமி நீ போயிட்டு வாடா அப்பா, நீ இருந்து என் வாழ்க்கையை எடுத்ததெல்லாம் போதும். ஸோ இப்போ இந்த 7.5 சனி போயிட்டார். இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த டார்ச்சர் ஃபெலோ இல்லாததுனால நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றலாம், ஃப்ரீயாக ஊருக்குள்ளே ஒரு வளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 2ல் ராகு இருந்தால் என்ன ஏற்படும்னா, பேச்சு ஊடகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊடகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் ஏதாவது படங்கள் அனுப்புறது, ஏதாவது மெசேஜ் அனுப்புறது, அன்அஃபிஷியலாக ஏதாவது சேட்டை பண்ணுறதுனா மாட்டிப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் அந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் 3, 4, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் 6 கடந்து செல்லக்கூடிய யோகங்கள் போன்றவை கிடைக்கும். 6 கடந்து செல்லக்கூடிய யோகங்கள்னால் பக்கத்து ஸ்டேட்டு, கர்நாடகா மாதிரி அல்லது ஆந்திரா மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு போஸ்டிங்கு, வேலை ஏதாவது கிடைக்கும், அந்த இடத்துல போயிடுவீங்க. அந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் 10 பார்க்குறார். 10ங்கிறது உங்களோட 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது விரயஸ்தானம் போன்றவை கண்ட்ரோல் ஆகும். தேவையானதுக்கு செலவு பண்ணுவீங்க, தேவையில்லாததுக்கு செலவு பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும். அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 9ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே சேம் கடல் கடந்து போகக்கூடிய யோகம், அப்பாவுடைய வழி நல்ல விஷயங்கள். 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, தாம்பத்தியம், இல்லற சுகங்கள், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ராகு அங்கே ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்கார். அது குரு வேற பார்க்கும்போது என்ன ஆகுனா, குரு சண்டால யோகம் போன்றவை உண்டாகிறது. இந்த குரு சண்டால யோகம் உருவாகும் போது பணம் பல வழிகளில் வரும். நான் சீட்டு போட்டேன் சார், நான் வந்து இது மாதிரி சில பேர் இருக்காங்க, இந்த லேண்டு சீட்டு மாதிரிலாம் போடுவாங்க. முழு சீட்டும் கட்டி முடித்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேண்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி. 2வது சீட்லேயே உங்களுக்கு அந்த குழுக்களில் விழுந்துருச்சு, மேற்கொண்டு பணம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பெரிய அதிர்ஷ்டம், நல்ல லேண்டு சார் எனக்கு இது மாதிரி கிடச்சிது, ஆனால் நான் கட்டின ஒரு 10,000க்கு இந்த லேண்டு கிடச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தின் பெயரால். சும்மா ஒரு இதில் சேர்ந்துருப்பீங்க, ஒரு லாட்ரி வாங்கியிருப்பீங்க, லாட்ரி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. மகர ராசிக்காரர்கள்லாம் ஓடி போய் கேரளா பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் போனீங்கன்னா லாட்ரி விற்கிற இடமா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாட்ரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டத்தின் பெயரால் தொழில் நடத்துபவர்கள் யார்?
அதிர்ஷ்டத்தின் பெயரால்னா உங்களுக்கு இந்த யூடியூப் மீடியா, அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை வச்சு நடத்தக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட், அந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கரன்சிஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, வர்த்தகம் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு பிடித்த சனி ஒழிந்தது. இனி வெறும் பணம், விரலெல்லாம் பணம், ஜோபெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம், பொட்டி பொட்டியாக பணம், செம்ம ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. மேற்கொண்டு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. என்னிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். விஷ்ணுமாயா இங்கே தினமும் வேள்விகள் நடக்கிறது, அருள்வாக்கு போன்றவை எல்லாம் சொல்லப்படுகிறது. விஷ்ணுமாயாவை வந்து சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.